இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இருக்கு உட்கார்ந்துட்டு இருக்க? கிளம்பலையா? பட்டு வெஸ்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு ரெடி ஆயிட்டீங்கல்ல, சந்தோஷமா போயிட்டு வாங்க. வாமா, கல்யாண பொண்ணு நல்லா அழகா புடவைய கட்டிக்கிட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிட்டல்ல. சித்தி, நீங்க ரெடி ஆகலையா? ஐயோ சித்தி, வாங்க சித்தி கிளம்பலாம். உனக்கு என்ன? யார் வாழ்க்கை எப்படி ஆனா என்ன, என் வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தா போதும்னு சந்தோஷமா பட்டு புடவைய கட்டிக்கிட்டு கல்யாண பொண்ணா ரெடி ஆயிட்ட. நீ போமா, என் பொண்ணு வாழ்க்கை தானே கேள்விக்குறியாயிருச்சு. ஏன் பொண்ணு வேண்டான்னு சொன்ன அந்த பணக்கார குடும்பத்துக்கு நீ மருமகளா வாழ போற. போ, சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை மட்டும் பாரு. என்ன கூப்பிடாத, நான் வரமாட்டேன். சித்தி, உங்க மனசு எனக்கு புரியுது. ஏற்கனவே பேசி இருக்கிற மாதிரி வர்ஷினிக்கும் ராகவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். நீங்க என்ன நம்பி கிளம்பி வரலாம் சித்தி. நம்புறதா? உன்னை நம்பி நம்பிதானே நான் இந்த நிலைமையில நிக்கிறேன். என் பொண்ண ஓரங்கட்டி உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு இன்னும் எனக்கு ஏமாத்த நினைக்கிறல்ல? ஏமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மாமா ப்ளீஸ், தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேசாதீங்க. ஏன் வலி என்னன்னு உங்களுக்கு புரியாது. உங்க வருத்தம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. விளக்கம் சொல்றதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. ஆனா வர்ஷினிக்கும் ராகவுக்கும் இன்னைக்கு நிச்சயம் கண்டிப்பா நடக்கும். அது என்னோட பொறுப்பு. அம்மா தாயே, நீ பொறுப்பு எடுத்துக்கிட்டு வரைக்கும் எல்லாம் போதும். இங்க பாரு, நீ பேசுறதெல்லாம் இங்க நிக்கிறாளே ஒண்ணும் தெரியாதவ உன் தங்கச்சி, அவ வேணா நம்புவா. நல்லா சிரிச்சு பேசி நம்பிக்கை கொடுத்து அவளை ஏமாத்து. என்ன ஏமாத்த பாக்காத, நான் மயங்க மாட்டேன். மா, அக்கா சொல்றால, கிளம்பி வரியா இல்லையா? அக்காவா? ஏண்டி, உன்னை நிஜமாவே இவ தங்கச்சியா நினைச்சிருந்தா உன் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு உன்னையே தொட பொண்ணு ஆக்கிருப்பாளா? இன்னும் மாடி இவளை நம்புற? மா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுமா. சே, வாய் மூடு. உன்னை நம்பின எல்லாரையும் ஏமாத்திட்ட. என் பொண்ணு வாழ்க்கை அழிச்சிட்டு உன் கல்யாணத்தை மட்டும் நடத்திக்கிற இல்ல? நல்லா இரு. ருக்மணி, நீ வரலனா விடு. இப்ப எதுக்கு தேவையில்லாம இப்படி புலம்பிட்டு இருக்க? என்ன பேசுறீங்க நீங்க? நம்ம பொண்ணு வாழ்க்கை கேள்விக்குறியாடுச்சுன்னு தான் நான் இப்படி புலம்பிட்டு இருக்கேன். அது கூட புரியல உங்களுக்கு? இங்க பாருங்க, உங்க அண்ணன் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு வாழ்த்துற அளவுக்கு எனக்கு பெரிய மனசு இல்ல. கிளம்புங்க. இப்ப என்னதான் சொல்ற? அதான் சொல்லிட்டேன்ல வரலன்னு. கிளம்புங்க.